ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இந்த அளவு ப்ளவுஸு எவ்வளோ தப்பாக இருந்தாலும் நமக்கு நல்லா தைக்க தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் வந்து அந்த கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு நியூ கஸ்டமர் தான். இவங்க முதல் முறையாக ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. நான் வந்து நல்லா தைச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் முதல்ல கொடுத்த அளவு ப்ளவுஸ் வேறு, இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கை ஆம்கோல் சைடு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பக்கம் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் 1/2 இன்ச்சு மேலே இருக்குது, ஒரு பக்கம் வந்து 1/2 இன்ச்சு கீழே இருக்குது. அதே போல் முன்பக்கம் வந்து இந்த கழுத்து பாருங்கள், முன்னாடி ஒரு பக்கம் வந்து நிறைய வந்து பின் கழுத்துக்கும் முன் கழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் வித்தியாசம்தான் இருக்குது. அதே போல் இது வந்து முன் பீஸில் வந்து பின்னாடி பீஸை விட அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்ணி இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் வந்து ப்ராப்பராக அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதே இது வச்சு தான், அந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணி டிச் பண்ணேன். ஆனால் மார்க் பண்ணி அதில் எப்படி இருக்குதோ அப்படியே தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கை வந்து வெட்டும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆம்கோல் சைடு வந்து 2 பக்கமும் ப்ளஸ் குறி போல் வரும். நம்ம வந்து முதல்ல கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு முன்னாடி வந்து குடஞ்சி வெட்டும்போது 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இது ஆம்கோல் ரவுண்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த இது வந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் குறி மாதிரி வரும். நான் எப்பயுமே இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் எவ்வளோ தப்பாக இருந்தாலும் சரி, அதனோட மெஷர்மெண்ட்டு தான் எடுத்துப்பேன். இருந்தாலும் நான் எப்படி தைப்பனோ அந்த மாதிரி தைச்சி கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தான் இதையும் தைச்சி கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த முன்பகுதி இது குடஞ்சி வெட்டுறது வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு குடஞ்சி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆம்கோல் ரவுண்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் குறி மாதிரி வரும். அதே போல் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து பின்பக்கமும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு வச்சு நம்ம தைச்சாலும் நமக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து நம்மளால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். அதே போல் தான் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே வந்து இதனோட மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறேன். கழுத்து கூட வந்து முன் கழுத்து எவ்வளோ இருக்கோ அதே போல் தான் எடுத்தேன். இது வந்து பின் கழுத்து வந்து பாக்கழுத்து, முன்கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து. இதனோட அளவு வந்து 9 இன்ச்சு வருது. அதாவது 18 இன்ச்சு, அதில் பாதி வந்து 9 வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் 9 இன்ச்சு வச்சு தான் மார்க் பண்ணி கட் பண்ணி டிச் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ளவுஸை வந்து ப்ராப்பராக போட்டு பார்த்துட்டு ப்ளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ப்ளவுஸு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸு எப்படி கொடுத்தாலும் நம்மளால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக தைக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து அந்த பட்டி சைஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு 1/2 இன்ச்சு வந்து இது உள்ளே வந்து டிச் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பட்டி ஷேப் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உக்காரும். அதே போல் முன்னாடி வந்து லூஸ் அப்படிங்கிறது இது வராது. முன்பகுதி வந்து இப்படி தான் நான் வந்து எப்பயுமே மார்க் பண்ணுவேன். பின் பீஸை கட் பண்ணி எடுத்து அதை மேலே வச்சு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவேன். பின்னாடி மடிப்புலேருந்து 3 இன்ச்சு வச்சு தான் மார்க் பண்ணுவேன். இப்போ சைடும் சரி முன் பீஸும் சரி இப்படி வந்துட்டு ஷோல்டரை வந்து மடித்தோம் அப்படின்னா அதனுடைய வர்ற நடுப்பகுதி வந்து மெயின் இதாக எடுத்துக்கிட்டு மெயின் டாட்டு அப்படி தான் வந்து நான் மார்க் பண்ணுவேன். இதிலேருந்து கீழே டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு கப் ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 இன்ச்சு வந்து தான் பிடிப்பேன்.
இதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த மேலே வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இது சைடும் அந்த சைடும் வந்து 1 இன்ச்சு. இதை வந்து முன்பக்கம் வந்து நடுப்பகுதி, அதாவது நம்ம எவ்வளோ கட் பண்ணி எடுக்கிறோமோ அதுலேருந்து நடுவில் மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த 2வது டாட் அப்படின்றது கிடைக்கும். அதே போல் ஆம்கோல் சைடும் வந்து ப்ராப்பராக வந்து 4.5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா அந்த டாட்ஸ் கப் ஷேப் வந்து நல்ல உக்காரும். அதில் வந்து கிராஸ் இழுக்கிறது செய்யறது எந்த பிரச்சனையும் வராது. இப்படி வந்து கட் பண்ணி ஒரு டைம் தைச்சி பாருங்க, ரொம்பவே சூப்பராக வந்து கப் ஷேப் உக்காரும். நான் வந்து இப்போ முதல்ல நமக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ப்ளவுஸு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து நாம் எப்படி தப்புமோ அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் இருக்கிற குறை வந்து நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது. அளவு ப்ளவுஸில் எவ்வளோ தப்பு இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு எப்படி தைக்க தெரியுமோ நம்ம தைக்கிற மாதிரி தைச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே வந்து ப்ளவுஸ் வந்து அவங்க எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக உக்காரும். இந்த மாதிரி தைக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ப்ளவுஸும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணேன். இது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு 1 hour பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப அதிகமாக தைக்கிறோம் அப்படின்னா 3/4 மணி நேரத்தில் தைக்கலாம். எனக்கு 1 hour பிடிச்சிது. நான் தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள், அந்த அளவு ப்ளவுஸும் நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தைச்ச ப்ளவுஸு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி முன்பீஸ் வச்சோம் அப்படின்னா கீழே அவங்க கழுத்து வந்து பிரச்சனை இருந்தது, எல்லாமே சரியாயிடுச்சு. அதே போல் ஆம்கோல் வந்து நல்ல ப்ளஸ் குறி மாதிரி வந்து உக்காந்துருக்கு. இப்படி தான் வந்து நான் எல்லாருக்குமே வந்து தைச்சி கொடுப்பேன். இவங்க முதல் முறையாக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம ஸ்டைலில் நம்ம எப்படி தைப்போமோ அந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு போய் அவங்க போட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.